ஹாய் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னாக்கா டீசல் படத்தோட 3rd டே 4th டே மக்களுடைய ரிவ்யூ அப்புறம் நம்ம படம் பார்த்தது எப்படி இருக்குது அப்படின்னு தான் தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ டீசல் இந்த மூவி பார்த்தீங்கன்னாக்கா வட சென்னை, ஸோ மெட்ராஸ் இந்த மாதிரி படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த கட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். சும்மா வேறு லெவலுங்க படம். செம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. உள்ளே போயிட்டு வெளியே வந்ததே தெரில. ஒரு 5 நிமிஷம் தான் படம் பார்த்த மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமாக இருந்தது. ஸோ இது வரைக்கும் படம் பார்க்காதவங்க வர வீக்கெண்டில் போய் டீசல் கண்டிப்பாக பாருங்கள். ரொம்பவும் பிரமாதமான ஒரு படம். சும்மா அதாவது வட சென்னையில் ஏற்படக்கூடிய அந்த காசிமேட்டு அந்த மீனவர்கள் அவங்களோட கஷ்டம், அதுக்கப்புறம் அதை எப்படி பாலிட்டிக்ஸாக மாற்றுறாங்கன்றத ஒரு கதையாக எடுத்திருக்காங்க. பாலிட்டிக்ஸ்னு சொல்ல முடியாது, நடக்கிற உண்மையை அப்படியே எடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவும் அப்பாவோட ஃப்ரெண்டும் இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் கதை ஆரம்பிக்குது. அவங்க பார்த்திங்கனாக்கா குரூட் ஆயிலை வந்து திருடி அதை வந்து பார்த்திங்கனாக்கா டெல்லிக்கு அனுப்பிச்சி பெட்ரோலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இங்கே எடுத்துகிட்டு வந்து அதை விற்று அதில் வர கமிஷனில் இது பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து கிருஷ்ணாவோட அப்பாவுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது. அவர் இறந்துருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மீனவர் இதில் வந்து அவரை ஒதுக்கி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அவரோட அப்பாவோட ஃப்ரெண்டு தான் இவரை வந்து வளர்ப்பார். இவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் அவங்க அப்பா. ஸோ அப்பான்னு தான் பையன் போல வளர்ப்பார். ஸோ இவரும் சேர்ந்து எப்படி இதை பண்ணுறாங்க, க்ரூட் ஆயில் எடுத்து அதை பெட்ரோல் இது பண்ணி எப்படி வந்து அவங்க வந்து கமிஷன் அடித்து எப்படி அரசாங்கத்துக்கு எதிர்த்து பண்ணுறாங்க அப்படின்ற அந்த கதை. ஸோ இதில் நல்லது செய்கிறதுக்காக தான் இதை பண்ணுறாங்கன்றது அமைஞ்சிருக்குது. ஸோ அதில் வர பணத்து மூலிமா அங்கே இருக்க மக்களுக்கு வந்து அவங்களுக்கு தேவையான அளவு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் வந்து கொடுக்குறாங்க. இப்படி போயிட்டே இருக்குது. இதுக்கு நடுப்புற பார்த்திங்கனாக்கா வினய் வந்து இறங்குறாரு. சும்மா சான்ஸே இல்லைங்க படத்தில். அவருக்கு வேறு லெவல், இம்பாசிபிள் வினய் நடிச்சிருக்கிறாரு. சும்மா போலீஸ் இதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வரக்கூடிய படத்தெல்லாம் போலீஸ் கேரக்டர்னால வினய் தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்ற அளவுக்கு இருக்கிறாரு. சும்மா அப்படியே பார்த்தீங்கன்னா துப்பறிவு ஆளில் நடிச்சிருப்பார் வில்லனா. இதில் 100% வில்லனாகவே ஆகிட்டார் அவர். அதே மாதிரி ஹரிஷ் கல்யாணம் பார்த்திங்கனாக்கா சான்ஸே கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவுக்கு போக வேண்டிய கதை. சும்மா சூப்பராக வந்து இவருக்கு அமைஞ்சிருக்குது. அதாவது நார்மலாக அவர் வந்து ஒரு கதாபாத்திர ரோல் நடிப்பு அதை தவிர்த்து அதுக்கு மேலே ஒரு ஹீரோ அப்படின்ற அளவுக்கு எல்லாமே அடங்கணும்ல, அந்த மாதிரி ஒரு படமாக இது வந்து அமைஞ்சிருக்கு. டான்ஸ் எல்லாம் பிச்சு உதறிட்டார். ஸோ படம் வந்து பார்த்திங்கனாக்கா கதை வந்து என்னென்னா இந்த குரூட் ஆயிலை வந்து பார்த்திங்கனாக்கா எப்படி பெட்ரோல் இது பண்ணுறாங்க, அது மூலயமா பார்த்திங்கனாக்கா அதை வந்து எப்படி தடுக்கிறாங்க அப்படின்ற கதை. ஸோ அதை வந்து தடுக்க பார்க்குறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கனாக்கா தடுக்க முடியல. வேறு ஒருத்தன் அந்த தொழிலுக்குள்ளே வரான். அவனையும் வந்து பார்த்திங்கனாக்கா விட மாட்றாங்க. என்னடான்னு பார்த்தாக்கா அப்புறம் தான் தெரிய வருது, மேலே இருக்கிற பார்த்திங்கனாக்கா அந்த சைடு டெல்லி அரசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா இந்த மீனவர் இதை வந்து இடத்த முழுசாக வந்து ஆக்குப்பை பண்ணிவிட்டு அங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஷிப்பிங் இது போட்டுடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கனாக்கா ஒரு அந்த மக்களுக்கு தண்ணி தரன்னு ஒரு குழா போட்டு வச்சுருப்பாங்க. அந்த குழா மூலியமாக தான் வந்து பார்த்திங்கனாக்கா அதுக்கு பின்னாடி தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கதையே இருக்குது. ஆனால் குழா தான் போடுவாங்க தவிர அதில் தண்ணி போகாது. பல வருஷமாக சும்மாவே இருக்கும். கடைசியில் பார்த்திங்கனாக்கா ஒரு கட்டத்தில் இவங்களை ஹரிஷ் கல்யாணம் அவங்க அப்பா எல்லாரையும் பார்த்திங்கனாக்கா அரெஸ்ட் பண்ணி இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பழி அவங்க மேலே போட்டுட்டு நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கனாக்கா அவங்க மேலே நடவடிக்கை எடுத்துகிட்டு அந்த கூட்டாயெல்லாம் அவங்க திருடி வச்சுப்பாங்க. அதை கண்டுபிடிச்சி இவர் வெளியே கொண்டு வந்தால் தான் பார்த்திங்கனாக்கா தான் நிரபராதி. ஸோ அரசாங்கம் என்ன பண்ணிகிட்ருக்குன்னு நிரூபிக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாருந்த கதை. கடைசியில் பார்த்திங்கன்னா தண்ணி குழாயில் தான் பார்த்திங்கனாக்கா அந்த குழாயில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கேட்குறது கொஞ்சம் மொக்கையாக இருக்கும். ஆனால் படத்தில் பார்த்திங்கன்னா சான்ஸே கிடையாது. இது வாயில் சொல்ல முடியாது. நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தா தான் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம சொல்கிறதுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக எடுத்துருக்காங்க படத்தை. சொல்கிறதே திணறுது நமக்கு. அந்த அளவுக்கு வந்து இது வந்து நார்மல் ஒரு மூவி இல்லை. அடுத்தடுத்து இதுன்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா லைவ் அப்படியே அடுத்தது என்ன நடக்குதுன்னு எடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி அரசாங்கம் தான் கத்தி படத்தில் பார்த்திங்கனாக்கா விஜய் வந்து எப்படி பிளாக் பண்ணி மக்களுக்கு வந்து தான் பக்கம் இழுப்பார், மீடியாவை இழுத்து
அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவாரோ அதே கான்செப்ட் தான் இதுலேயும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெட்ரோலுக்கு வந்து பிளாக் பண்ணிருவாரு. ஸோ எல்லாருக்குமே தவிப்பு ஏற்பட்டுரும். ஸோ மக்களை தம் பார்வையில் ஏற்பட்டு அந்த மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து தீர்ப்பார். இதுதான் வந்து கதை. இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கான்செப்ட்னா சான்ஸே இல்லைங்க. அவங்களுக்கும் நல்ல ஒரு ரோல் அமைஞ்சு இருக்குது. கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா. ஆனாலும் ஹரிஷ் கல்யாணுக்கு ஈக்குவலாக ஒரு நடிப்பு இல்லை. ஏன்னா கம்மியான போர்ஷன் இருக்கிறனால கண்டிப்பாக நிறைய ஹீரோயின் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேணான்னு நான் ஒதுக்கியிருப்பாங்க. ஆனால் வந்து அதுல்யா இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா ஒத்துக்கிட்டாங்க. கண்டிப்பாக இவங்க ஒத்துக்கிட்டதுக்காகவே இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வாய்ப்பு எடுத்தது அமையும். ஸோ இருந்தாலும் என்ன இருந்தாலும் அந்த ஹரிஷ் கல்யாணு கூட அவர் ஏன்னா பிச்சு உதறார் ஆக்டிங்கில். அவருக்கு ஈக்குவலாக கொஞ்சம் ஈடு கட்டியிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. மற்றபடி அவங்களும் படம் முழுக்க தான் வராங்க, ஆஃப் தான் வராங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இல்லை, படம் முழுக்க வராங்க. ரொம்பவும் அவங்களுக்கும் நல்ல ஒரு கதாபாத்திரம் இம்பார்ட்டன்ட் ரோல் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த படம் பார்த்தீங்கன்னாங்க இன்றைக்கி தேட்டரில் போய் கண்டிப்பாக பாருங்கள். வேறு லெவலுங்க, சான்ஸே கிடையாதுங்க. சும்மா அவ்வளோ ஒரு சூப்பராக எடுத்திருக்காங்க. எப்பட்றா இப்படி ஒரு பாலிடிக்ஸ் படத்தை ரிலீஸ் பண்ண விட்டாங்கன்னு நினைக்கலாம். உஷாராக அவங்க என்ன பண்ணாங்கன்னா நம்ம தமிழக அரசை விட்டுட்டு பழியெல்லாம் தூக்கி மாநில அரசு மேலே போட்டு விட்டாங்க. அவங்கனால தான் அதுக்கு வந்து தமிழக அரசு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சூப்பராக எடுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.